தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்ச்சியுடன் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக ஒவ்வொரு சங்கீதமாக நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 26 சங்கீதங்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 27ஆம் சங்கீதம். முந்திய 26 சங்கீதங்களிலே ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் தியானிக்க மறந்துவிட்டால் அல்லது தொலைக்காட்சிகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் இந்த சங்கீத செய்திகள் எல்லாம் யூடியூபில் உண்டு. அது மட்டுமல்ல, mahimai.tv.com என்ற வெப்சைட்டில் உண்டு. அவற்றை கண்டுபிடித்து நீங்கள் தேடி அவற்றை பார்த்து தியானிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் டிவியிலே, இன்னும் வெப்சைட்டிலே, யூடியூபிலே விளங்குகின்றன என்று சொல்லி மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவித்து, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கும் அறிவித்து அடுத்தவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 27ஆம் சங்கீதம். பலவிதமான பிரச்சனைகளினூடாக தாவீது கடந்து சென்ற நாட்கள், பயங்கரமான நாட்கள், துக்கமான நாட்கள், தீமை நிறைந்த நாட்கள், விரோதம் நிறைந்த நாட்கள், விசுவாசம் குன்றிய நாட்கள், பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள், குடலை கையிலே பிடித்து கொண்டு அங்குமிங்கும் ஓடக்கூடிய நாட்கள். இந்த பயங்கரமான நாட்களின் மத்தியிலே தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கு பயம் இல்லை என்று அறிவிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே, முதல் வசனத்திலேயே சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 27ஆம் சங்கீதத்தை கையில் எடுத்தே வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று தொடர்ந்து அவன் சொல்வதாக நாம் காண்கிறோம். பயமற்ற ஒரு வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ ஆண்டவர் தனக்கு உதவி செய்வதாக இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்ல நாம் கேட்கிறோம். முக்கியமாக ஒன்று பாருங்கள், கர்த்தர் என் வெளிச்சம். சரி, கர்த்தர் என் ரட்சிப்பு என்றும் சொல்கிறான். கர்த்தர் என் ரட்சிப்பு, த லார்ட் இஸ் மை சால்வேஷன். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம் மட்டுமல்ல, ரட்சிப்பு என்பது ஒரு ஆள். கர்த்தர் என் ரட்சிப்பு. இயேசுவானவர் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு. அவர் வந்தாலே அது அனுபவமாகி விடுகிறது. சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வந்தது யார்? இயேசு. வந்தது என்ன? ரட்சிப்பு. ஆண்டவர் வந்தார், ரட்சிப்பு வந்து விட்டது. த லார்ட் இஸ் மை சால்வேஷன். கர்த்தர் என் ரட்சிப்பு. இயேசுவை உங்கள் இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, பயம் நிறைந்த வாழ்க்கை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பயங்கள்? வறுமையை பற்றிய பயம், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றிய பயம், வியாதியை பற்றிய பயம், விரோதியை பற்றிய பயம், பலவிதமான பயங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த பயத்தை மேற்கொண்டு வாழ்வது எப்படி?
பயமில்லாமல் ஜீவிப்பது எப்படி? இந்த கேள்விகளுக்கு விடைதான் இன்றைய நாளின் செய்தி. நல்ல சில வார்த்தைகளை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். ஒன்று, நாடுவேன். அடுத்தது, பாடுவேன். அடுத்தது, தேடுவேன். 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் பயமற்ற வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். முதலாவது வார்த்தை என்ன? நாடுவேன். முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதின் நாட்டம் என்ன? முதல் 5 வசனங்களிலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வந்தாச்சா நம்முடைய வார்த்தை? நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். முதலாவதாக நாடுவேன். தாவீதின் நாட்டம். அந்த நாட்டத்தினாலே கிடைக்கக்கூடிய நன்மை பயமின்மை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் பேரிலே பற்றுறுதியுள்ள ஒரு வாழ்க்கை. நாடுவேன் என்றால் ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவரை சார்ந்திருப்பேன் என்பது பொருளாகும். என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும், யுத்தம், எத்தனை வீரர்கள், ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்படேன். அப்படித்தானே இருந்தான் தாவீது ஒரு காலத்தில். பெலிஸ்தருடைய யுத்தம், கோலியாத்து, பயந்தானா? ஒரு கவன், ஒரு கூழாங்கல், எதிரிய மடங்கடித்தான், எல்லாரும் ஓடி போனார்களே. ஒரு யுத்தம் எழும்பினாலும் பயப்படேன். காரணம், கர்த்தர் மேல் உள்ள சரியான முறையான தெளிவான ஒரு நம்பிக்கை. கர்த்தர், ஆண்டவர் என்ற பதங்கள் இந்த சங்கீதத்திலே 13 முறை பயன்படுத்தப்படுகின்றன. அதிலிருந்து கர்த்தரை பற்றிய நம்பிக்கை, பயங்கரமான சூழ்நிலையிலே அவர் விடுவிப்பார், காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக அவனுக்கு இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவரை குறித்து தாவீது 3 விதமாக இந்த சங்கீதத்தில் விளக்க நாம் காண்கிறோம். என்ன? முதலாவது வசனத்திலே ஆண்டவர் வெளிச்சம், ஆண்டவர் ஒளி. ஆண்டவருடைய வெளிச்சத்திலே வழி நடக்கும் பொழுது, கர்த்தர் ஒளியாய் இருக்கும் பொழுது நாம் ஒளியிலே நடப்போம், வெளிச்சத்திலே நாம் வாழ்வோம். நமக்கு முன்பாக எந்த விதமான இடர்களும் இடையூறுகளும் இடுக்கண்களும் இருக்கவே இருக்காது. கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்திலே நம்மை வழி நடத்துவார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நடுங்கி கொண்டிருக்கிறாள். மற்றவர்களெல்லாம் குற்ற உணர்ச்சியோடு கற்களை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இன்னும் அவள் நடுங்கிக் கொண்டே நிற்கிறாள். என்ன செய்வாள் அவள் எதிர்காலத்திலே? இதோ நான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய வெளிச்சத்திலே ஆண்டவரை பின்பற்றி வழி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய போதனையிலே சத்திய வேதத்தின் அடிப்படையிலே நான் நடக்கும் பொழுது பயமில்லாத வாழ்க்கை, இடறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். எவ்வளவு தூரம் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பயம் இல்லை. இருள் பயங்கரமானது. இருளிலே வெளியே போக மாட்டோம். இருட்டை கண்டால் குறிப்பாக பிள்ளைகளுக்கு ரொம்ப பயம். பயம் நிறைந்த வாழ்க்கை இருளின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. பயமற்ற வாழ்க்கை ஒளியின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய வெளிச்சம், இரண்டாவதாக ஆண்டவருடைய ரட்சிப்பு. ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்கு வல்லமை தருகிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவன் பெற்ற வாழ்க்கை வாழும் பொழுது பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவனுடைய பலன் என்று சொல்லியும் தாவீது அறிவிப்பதாக தொடர் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பலன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காண்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பலன். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம். அவருடைய சட்டங்களின் மறைவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அது எவ்வளவு பயங்கரமான நாமம்!
எவ்வளவு பெரிய பரிசுத்தமான நாமம், எப்படியாக நம்மை பாதுகாக்கக்கூடிய நாமம். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். இயேசுவின் நாமமே திருநாமம். அந்த நாமத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அந்த பாடல் முழுவதும் நமக்கு வரி வரியாக அறிவிக்கிறது. ஆண்டவருடைய பலன் நமக்கு சொந்தம். இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி பயம் வரும்? எப்படி பயம் வரும்? ஆக பயமில்லாத ஒரு வாழ்க்கை, அச்சமில்லாத ஒரு ஜீவியம், அமைதியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தாவீது என்ன செய்கிறான்? 4ஆம் வசனத்திலே முதலாவதாக அவருடைய மகிமையை கண்டு அவரை மகிமைப்படுத்துகிறான். இரண்டாவதாக ஆராய்ச்சி செய்கிறான். ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவருடைய கிரியையை, ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறான். மூன்றாவதாக ஆலயத்திலே தங்கிவிடவே வாஞ்சிக்கிறான். நாடுவேன். ஆண்டவரை பற்றி இப்பேற்பட்ட நாட்டங்கள் எல்லாம் தாவீதுக்கு இருப்பதினாலே பயமற்ற ஜீவியம். எதையாவது நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? எதையாவது நினைத்து அஞ்சுகிறீர்களா? யாரையாவது நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்களா? இல்லை. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, கர்த்தரை வெளிச்சமாக கொண்டு அவருடைய ரட்சிப்பை அனுபவித்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து வாழும் பொழுது பயமற்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, முதலாவதாக நாடுவேன், இரண்டாவதாக என்ன சொன்னேன்? பாடுவேன். கொஞ்சம் வித்தியாசமான பதத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 27 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடுவேன். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன். ஆக இரண்டாவதாக இந்த சங்கீதம் அறிவிக்கக்கூடிய காரணி, பயமின்றி நாம் வாழக்கூடிய அளவிலே இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க ஆண்டவருடைய வசனம் 27ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ரகசியம். முதலாவதாக நாட்டாம், இரண்டாவதாக பாடுவேன் என்று சொல்வதாக சங்கீதக்காரனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததினாலே, ஆண்டவரே அவனுடைய நம்பிக்கையாய் இருந்ததினாலே, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி நீதிமொழிகள் 3:26 வாசிக்கிறோமே, கர்த்தரே அவனுடைய நம்பிக்கையாய் இருந்ததினாலே பயமின்றி பதற்றமின்றி வாழக்கூடிய பலனுள்ள வாழ்க்கை அவனுக்கு சொந்தமாக இருந்தது. அதனால் தான் கோலியாத்தை கொல்ல முடிந்தது. அதனால் தான் கரடி வாயை கிழிக்க முடிந்தது. அதனால் தான் சிங்கத்தை அடக்கி அழிக்க முடிந்தது. பயமற்ற வாழ்க்கை, காரணம் பலனுள்ள வாழ்க்கை, பாடலின் வாழ்க்கை. இது சங்கீதக்காரனுடைய சொந்தமாக இருந்தது. சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதற்கு என்னென்ன காரணங்கள்? இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நான் வாசித்தோமே, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக 5ஆம் வசனம், தெய்வம் அவனுடைய மறைவிடம். ஆண்டவர் அவனை மறைத்து விடுகிறார். ஆண்டவர் அவனை ஒளித்து வைக்கிறார். தன் கண்மணியைப் போல காப்பாற்றுகிறார். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி மறைவிடத்திலே வைத்துக் கொள்கிறார். ஆண்டவரே மறைவு. அவர் இன்னும் ஒரு இடத்துல மறைத்து வைத்து ஒளித்து வைத்து பாதுகாப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், இதிலே அவனுடைய வாழ்க்கை காக்கப்படும் பொழுது ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக வாழ இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அடிகோலுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு மறைவிடம். இரண்டாவதாக ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுடைய பாதுகாப்பு. கேருபீன்களுடைய சட்டைகளைப் போல கர்த்தர் அவனை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல ஆண்டவர் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே விசுவாசியை, பக்தர்களை, கீழ்ப்படுகிறவர்களை காத்துக்கொள்வதாக நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை
மறைத்து வைக்கக்கூடியவர், ஒளித்து வைக்கக்கூடியவர் மட்டுமல்ல, பாதுகாக்கிறவர். அவருடைய பாதுகாப்பை விட்டு நீங்களாக உங்களுடைய சுயமதியை நெறி என்று வந்து சாய்ந்து உங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்தால் பாதுகாப்பில்லை. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே வாழ்ந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு. கொடையை பிடித்து சென்றால் மழை நனைக்காது, கொடையை பிடிக்காமல் சென்றால் மழை நனைக்கும். இந்த கொடை என்ன கொடை? உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக நாம் காக்கப்படும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே வாழ்ந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வெளியே ஜீவித்தால் ஆபத்து, தண்டனை தலையின் மேல் வந்து விழும். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபாயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். எனவே அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ளாக மறைந்து ஜீவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதே 5ஆம் வசனத்திலே கர்த்தர் என்னுடைய கன்மலை என்றும் தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். பயமில்லாத வாழ்க்கை, என்ன பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அச்சமில்லாத வாழ்க்கை, அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. காரணம், ஆண்டவர் மறைத்து வைக்கிறார், மறைவிடமாக இருக்கிறார், ஒளித்து வைக்கிறார், பாதுகாக்கிறார். மூன்றாவதாக கண்மையிலே நிறுத்தி உயர்த்துகிறார். என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? செப்டிக் டேங்கில் கிடந்த என்னை ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த விரல்களினாலே தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கண்மலையிலே நிறுத்தி பேசு என்று சொல்லி ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார். கண்மலையிலே கர்த்தர் தாவீதை நிறுத்தினார், என்னை நிறுத்துகிறார், உங்களை நிறுத்துவார். எனவே கண்மலையாகிய கிறிஸ்துவை விட்டுவிடாதிருங்கள். இன்னொரு காரியம், ஆண்டவர் உயர்த்துகிறார், புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கினார். ஆடு மேய்த்த மோசேயை ஆண்டவர் நியாயப்பிரமாணம் எழுத வைத்து ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளே வழிநடத்த அவனை ஒரு காரணியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். புழுதியில் கிடந்த மக்களை எல்லாம் ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அடிவாரத்தில் நீங்கள் இருக்கலாம், தாழ்வான ஒரு இடத்துல இருக்கலாம், எண்ணுவதற்கு எதுவும் உங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை குறித்து எண்ணலாம். இருப்பினும் ஆண்டவர் உங்களை உருவாக்கினாரே, உங்களை உயர்த்துவார், உங்களை உபயோகிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கில்லை. எனவே ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழுங்கள், பாடுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே 13ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே. அதே போல பாட்டின் ஜீவியம் உங்களுடைய ஜீவியமாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த 6ஆவது வசனத்திலே பலி செலுத்துவேன் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனந்த பலிகள், முதலாவதாக ஆனந்த பாடல்கள், இரண்டாவதாக ஆனந்த பலிகள். பலிகளும் பாடல்களும், பாடல்களும் பலிகளும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பினவைகளாக இருக்க வேண்டும். பலிகள், என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் என்று சொல்லி எத்தனை தடவை பாடியிருக்கிறோம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த பலி, ஆண்டவருக்கு சுகந்த வாசனை, உகந்த பலியாக, சுகந்த வாசனை வீசும் பலியாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பலி செலுத்துதல், பாடல், இந்த ரெண்டும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும், நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், நம்முடைய அச்சத்தை நீக்கும், பயத்தை அகற்றும். முதலாவதாக நாடுவேன், இரண்டாவதாக பாடுவேன், மூன்றாவதாக தேடுவேன். மூன்றாவது காரியமும் பயத்தை நீக்கக்கூடிய ஒரு காரியம். தாவீதுக்கு ஆண்டவரை நாடுவதனாலே அச்சம் நீங்கிற்று, அவரை குறித்து பாடுவதனாலே அவன் பயம் நீங்கிற்று. இன்னொரு வார்த்தையும் சங்கீதக்காரன் தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். அது தேடுவேன். ஆண்டவரை தேடியே வாழும் பொழுது, அவர் பக்கத்திலேயே வாழும் பொழுது, அவரையே குறிக்கோளாக கொண்டு, அவரே லட்சியமாக லக்காக கொண்டு வாழும் பொழுது பயமில்லை. 7ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கையிலே, அது ஒரு நீளமான வசன பகுதி, இருப்பினும் நான் வாசிக்கிறேனே. 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது,
7ஆம் வசனம், கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று தொடர்ந்து தாவீது ஆண்டவரை தேடக்கூடிய தேடுதலின் வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் காண்கிறோம். ஆக முதலாவதாக நாடுவேன், இரண்டாவதாக பாடுவேன், மூன்றாவதாக தேடுவேன். ஆண்டவர் முகத்தை தேடுதல். ஆமாம், ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவருடைய முகத்தை முகமுகமாக தரிசித்த மோசே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி மனோவா சொல்வதாக நியாயாதிபதிகளிலே நாம் வாசிக்கிறோமே. தேவனுடைய முகம் இயேசு கிறிஸ்து, மறந்து விடாதீர்கள். தேவனுடைய முகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வருகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தோமா, அவனுடைய விருப்பம் என்ன? அவனுடைய நோக்கம் என்ன? நான் கண்டால் விசுவாசிப்பேன். ஆண்டவர் சொல்வது என்ன? நீ விசுவாசித்தால் காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு சிலருடைய நம்பிக்கை என்ன? நான் பார்த்தால் தான் நம்புவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பினால் தான் பார்ப்பாய். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காரணம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவரை நாடி வாழக்கூடிய வாழ்க்கை. என்ன வாசிக்கிறோம்? 13ஆம் வசனத்திலே, நானோ. மற்றவர்களெல்லாம் அவர்களுடைய இஷ்டப்படி வாழலாம், அவருடைய இஷ்டப்படி ஜீவிக்கலாம். நானோ. மற்றவர்களெல்லாம் அவருடைய இஷ்டப்படி வேலை செய்யலாம், மற்றவர்களெல்லாம் அவருடைய இஷ்டப்படி வியாபாரம் பண்ணலாம். நானோ. மற்றவர்களெல்லாம் இதை பார்க்கலாம், அதை வாசிக்கலாம். நானோ. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ தாவீது தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்வதனாலே தேவனுக்கு பிரீதியான, ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை, பிரத்யேகமான வாழ்க்கை, பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை தாவீது வாழ தன்னை அர்ப்பணித்ததினாலே பயமின்றி வாழ்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நானோ, நாமோ என்று சொல்லி வித்தியாசமான வாழ்க்கை. தானியேலை போல எல்லாரும் எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிடலாம், நானோ என்று சொல்லி தன்னை தாவர உணவுகளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததாக நான் வேதத்திலே வாசிக்கிறோமே. என்னென்ன செய்ய வேண்டும்? நானோ என்று சொன்னால் என்னென்ன செய்ய வேண்டும்? 11ஆம் வசனத்திலே, வேதத்தை படித்து தியானித்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நானோ என்றால் என்ன அர்த்தம்? 12ஆம் வசனத்திலே மீண்டும் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்களிலே, விசுவாசிப்பேன், கர்த்தரை எக்காலத்தில் விசுவாசிப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொல்வது போல, யோபு 13:15 சொல்வது போல, அந்த யோபு 13:15 என்னுடைய வாழ்க்கையின் சட்ட வாக்கியம். அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆக வேதத்தை வாசிப்பது, இரண்டாவதாக விசுவாசிப்பது, மூன்றாவதாக காத்திருப்பது. கர்த்தருடைய நடத்துதலுக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய விடுதலைக்கு, அவருடைய அற்புதத்திற்கு, அவருடைய மீட்புக்கு காத்திருத்தல். காத்திருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனங்களை மீண்டுமாக நான் வாசிக்கட்டுமா? 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. சங்கீத புஸ்தகத்திலே ஏராளமான சங்கீதங்களிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, அடிக்கடி குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வார்த்தை, காத்திரு. காத்திரு, பொறுமையாயிரு. நீ கடவுள் அல்ல, நீ மனுஷன். கர்த்தருக்கு காத்திரு. அவருக்கு சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்புக்கொடு. அவருடைய சித்தத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவருடைய நேரம் வரும். அவரை சார்ந்து ஜீவி. உன் சுயமதியை சாராதே. உன் புத்தி காட்டிய வழியிலே நீ போகாதே. கர்த்தர் உடனடியாக செய்வார், படிப்படியாக செய்வார். அவருடைய வேளையிலே, அவருக்கு சித்தமான நேரத்திலே செய்வார். அவர் கர்த்தர். அவருக்கு காத்திரு. எப்படியா?
ஜபத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 25ஆம் சங்கீதத்திலே 4, 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திரு 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே காண்கிறோம். திரும்ப மனம் திரும்புதலோடு காத்திரு, அதையும் 145ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரே நோக்கத்தோடு, ஒரே குறிக்கோளோடு, ஒரே மனதோடு நீ காத்திரு. 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், எதிர்பார்க்குதலோடு நீ காத்திரு. நீ நினைப்பது, நீ வேண்டுவது, நீ எதிர்பார்ப்பது நடக்கும். எனவே எதிர்பார்த்தலோடு நீ காத்திரு. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னும் சங்கீதம் 62 5ஆம் 6ஆம் வசனங்கள். அமைதியாக காத்திரு, அலை பாயாதே, அங்குமிங்கும் ஓடாதே, பதற்றம் அடையாதே. விசுவாசிக்கிறவன் பதறான். எனவே அமைதியாக காத்திரு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து காத்திரு. ஒரு நாள் அல்ல, 3 நாள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, தொடர்ந்து காத்திரு. ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தொடர்பான காத்திருத்தல், தொடர்ந்து காத்திரு. ஆண்டவருடைய வேளையிலே அது நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருவதற்கு 430 வருஷங்கள் காத்திருந்தார்கள். பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்து விடுதலை பெற்று வருவதற்கு 70 வருஷங்கள் காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் காத்திருந்தார்கள். அந்த அளவுக்கல்ல. ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேலை சீக்கிரமாக வரும். ஆண்டவர் உங்களிடத்தில் விளையாட மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர் என்பதனாலே சீக்கிரத்திலே உங்களுக்கு விடை கொடுப்பார். விசுவாசத்தின் பரீட்சைக்காகவும், விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுவதற்காகவும், விசுவாச ஜீவியத்தில் நீங்கள் முதிர்ச்சி அடைவதற்காகவும், தமக்கு விருப்பமான சில பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். எனவே காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே பயமின்றி வாழக்கூடிய அளவிலே உம்மையே நாடி, உம்முடைய புகழையே பாடி, உம்முடைய முகத்தையே தேடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து பெருகத்தக்கதாக கிருபை செய்யும். நாங்கள் கற்ற சத்தியங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து அளிக்கத்தக்கதாகவும், கர்த்தாவே உம்முடைய கைவினை பாத்திரங்களாக, உம்முடைய சுவிசேஷகர்களாக, உம்முடைய மிஷனரிகளாக, உம்முடைய வேத ஆசிரியர்களாக அவர்கள் மத்தியிலே பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.